இந்த காட்சியை பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. சார் சொல்லுங்கம்மா. கிளம்புறேன் சார். போயிட்டு வாமா, போயிட்டு வாமா. தினமா கேரி பேக்ல ஸ்நாக். குழந்தைங்க உயிரை கொடுத்து வளர்க்குறீங்க. ஜாக்கிரதாமா, போயிட்டு வாமா. சாமி ஒரு நிமிஷம்டா. உங்களுக்கு ஒரு நுட்பமான ஒரு சின்ன செய்தி சொல்றேன், உள் வாங்கிக்கிங்களா? நம்ம எவ்வளவுதான் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணி நம்ம வளர்த்தாலும் நாளைக்கு அந்த குழந்தைங்க வளர்ந்து வந்து நம்மளை பாதுகாக்காது. அதனுடைய குழந்தைங்களை தான் பாசத்துடன் பாதுகாக்கும். நம்மளை பார்த்து அந்த குழந்தை அப்படியே கஷ்டக்குது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள், அதாவது அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கலாம், பெரியம்மா, சித்தப்பா, தாய் மாமா, யார் ஒன்னா இருக்கலாம், நம்ம பெரியவங்களை எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதை அந்த குழந்தை பார்க்கணும். பார்த்து வளர்ந்ததுன்னா அது பெரிய நானோடனே நமக்கு வயசானோடனே அந்த குழந்தை நம்மளை வந்து பார்த்துக்கும். இதுதான் உளவியல் சொல்லுது. நம்ம வெறும் பணமா கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டா அந்த குழந்தை நம்மளை பாதுகாக்க நினைச்சீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய பாராட்டுகளுங்க, வாழ்த்துக்களுங்க. உலகத்துல நடக்கிற அற்புதமான விஷயத்த அழகான முறையில சுருக்கமா சொல்லிட்டாருங்க. இதுதாங்க தற்போது உள்ள நிலவரங்கள். நாம குழந்தைகளை எவ்வளவு கஷ்டப்பட்டு பொத்தி பொத்தி வளர்த்தாலும் அது பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தைகளை தான் பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. ஏன்னா நம்ம அப்படி வளர்த்துருக்கோம் குழந்தைகளை. அதனால உங்களுடைய தாய் தகப்பனை நீங்க வந்து கண்கலங்காம நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளும் உங்களை கண்கலங்காம வச்சுக்கிடுவாங்க. நீங்க இப்பவுமே உங்க தாய் தகப்பனை வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதே மாதிரி தான் அந்த குழந்தைகளும் உங்களுக்கு செய்யும். ஏன்னா நீ அன்னைக்கு செஞ்சில, நானும் அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைகள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே வந்து சொல்வோம். குழந்தைகளுக்கு கஷ்டப்படுத்தாமல் உங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வளங்க. அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு கஷ்டம்னா என்ன தெரியும். உண்மையில் இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் இவருக்கு ஒரு வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க. நம்ம வெறும் பணமா கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்ந்துட்டா அந்த குழந்தை நம்மளை பாதுகாக்க நினைச்சீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். என்ன செய்தி சொல்லணும்னு தோணுச்சு மகளுக்கு, அதனால சொன்னோம். ஜாகிரதை போயிட்டு விடாமா. பாய். இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது.